Hi friends, வணக்கம். Welcome to our Cook with Ganya YouTube channel. இன்னைக்கு நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு வந்து ஒரு சூப்பரான 5 நிமிஷத்திலே டக்குன்னு ஒரு தக்காளி சட்னி தான் வந்து செய்ய போறோம். வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நான்ஸ்டிக் கடாய் வந்து எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமா வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உளுந்தம்பருப்பு நல்லா வறுத்துருங்க. எண்ணெயில் நல்லா வந்து வறுபடணும். இது கூடவே வந்து 5 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 6 கூட வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து எங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்கும் கொடுக்கணுன்றனால நான் 5 மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 வெங்காயத்தை வந்து சின்னதாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி அளவு வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே 10 பல்லு பூண்டை வந்து சேர்த்துக்கோங்க. அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 3 பெரிய தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வந்து சாப்பர் இருந்தனால நான் அந்த சாப்பரில் போட்டு நல்லா வந்து சாப் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியிலேருந்து தண்ணி வரும். அந்த இதிலே வந்து இந்த தக்காளி வந்து வெந்துடும். இது கூடவே வந்து நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்குன்னா சட்னி கொஞ்சம் கலராக வரதுக்காக தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து காரத்தை வந்து கொடுக்காது, கலர் மட்டும்தான் கொடுக்கும். இது கூடவே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா குக் வித் கன்யா யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் வரும். நிறைய பேர் பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா ஃபேனுக்கு கீழே கூட வச்சு நீங்கள் ஆற விட்டுக்கோங்க. ஆற விட்டதுக்கு அப்புறமேட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு தக்காளி சட்னிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்க்கணும் இல்லையா? ஸோ எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி வந்து கலந்து நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சர் ஜார்லேயே வந்து இந்த மாதிரி ஒட்டியிருக்கோம் இல்லையா சட்னி, ஸோ அதுலேயும் வந்து ஒரு குட்டி டீ கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் ஒரு அடி அடித்து நல்லா வந்து இந்த பேஸ்ட்டில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாலாம் இல்லாமல் சட்னி வந்து செய்யுங்க. அப்போ தான் வந்து தோசை இட்லி கூட சாப்பிட்றப்ப நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸ்பூனை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூடவே கொஞ்சமாக நான் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெயில் வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து சன்னா டால், கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் வந்து சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டில் நீங்கள் கொத்தமல்லி போடும்போது கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த எண்ணெய் வந்து ஆல்ரெடி சூடாக இருக்கும் இல்லையா? ஸோ கொத்தமல்லியும் வந்து அதில் வந்து நல்லா வறுபட்டுரும். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லாதனால நான் வந்து கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோலேயே வந்து நான் மொறுன்னு வந்து சூப்பராக கிறிஸ்பியான தோசையுமே வந்து ஊற்றி காமிச்சிருக்கேன். அதையும் வந்து பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தக்காளி சட்னி வந்து வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம தோசை செய்ய போகலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுடுங்க. தவா கொஞ்சம் சூடானதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு தோசை ஊற்றும்போது அப்பம் இருக்கும்ல அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெருசாக ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க தடிமனாக. ரெண்டாவது தடவை வந்து தோசை ஊற்றும்போது கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக என்ன சொல்கிறது அந்த தவாவில் வந்து ஒட்டாமல் வந்து உங்களுக்கு வரும். தோசை நல்லா அதுவே தானாகவே வந்து எலும்பி வரும். சைட்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதுவுமே செய்ய தேவையில்ல, சூப்பராக கிறிஸ்பியாக வரும். ஃபஸ்ட்டு தோசை ஊற்றும்போது மட்டும்தான் தவாவில் வந்து ஒட்டும். அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தோசை ஊற்றும்போது கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமேட்டு தோசை வந்து ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ரெண்டாவது தோசை ஊற்றும்போது சூப்பராக வந்து வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நான் இது மேலேயே வந்து கொஞ்சமாக இட்லி பொடி வந்து தூவி விட்டுக்கிறேன். நான் சும்மா சிம்பிளாக தான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சைடில் ஓரத்தில் எல்லாத்துலேயும் கொஞ்சமாக வந்து நம்ம எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள் தோசை அப்படியே தானாகவே எந்திரிச்சு வந்துச்சு பார்த்தீங்களா? நான் எதுவுமே செய்யலை. சிம்மில் வச்சு நீங்கள் வந்து தோசை சுட்டிங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்து வரும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு? இந்த மாதிரி கிறிஸ்பியான தோசை கூட இந்த தக்காளி சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீட்டில் செஞ்சப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களே வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம குக் வித் கன்யா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். நிறைய பேர் வீடியோஸை பார்க்குறீங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து வந்து வீடியோஸ் போடணுன்னு தோணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.